இந்த நோ ஒவ்வொன்றும், இந்த மானா ஒவ்வொன்றும், ஏசப்பா நமக்கு சொன்ன இல்ல ஒவ்வொன்றும் இஸ் ஆக்சுவலி நாட் அ நோ. அது நோ இல்லை, அது 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 இல்லை இல்லை, அது எஸ். ஒரு சத்தியமாக மாறினார். From a testimony to a theology. என்ன தியாலஜி? உன்னோட பலவீனத்திலும், உன்னோட சுகவீனத்திலும், உன்னோட சஃபரிங்லையும், உன்னோட வீக்னஸ்லையும் I can make you perfect. You don't have to seek answers from people. You don't have to seek for comfort and solace outside, because அவர் உங்களோட இருக்கிறாரு. யார் தெரியுமா புலம்புவாங்க? யார் தெரியுமா வெளியே தேடுவாங்க? யார் தெரியுமா இன்னும் கசப்பை அதிகப்படுத்துவாங்க? Those who do not know this truth. இந்த சத்தியம் தெரியாதவர்கள். ஆனா இந்த சத்தியம் தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை they'll be rock solid. வாயிலிருந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை வராது. they'll be rock solid. அசைக்கப்பட மாட்டாங்க. they'll be rock solid. இன்னும் வேலைப்பட்டு கொண்டே போயிட்டே இருப்பாங்க. they'll be rock solid. அவங்களை சுத்தி இருந்து பார்க்கறவங்க ஆச்சரியப்படுவாங்க. how is this possible என்று சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. and they are the people for whom they know the truth. அவங்களுக்கு தெரியும் அவர் கிருபை எனக்கு போதும். ரிசல்ட்ஸ் பல நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது. we expect something. ஒரு விஷயத்தை நம்ம செய்றோம், அதுல இப்படி நடந்துரும், நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துரும், நம்ம ஜெயிச்சிடுவோம், நம்ம எப்படியாவது we will win என்று சொல்லி பல முறை நம்ம பல விஷயங்களை ட்ரை பண்றோம். but it never happens like that most of the times. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, what we expect, what actually happens is so different. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதா நம்ம வாழ்க்கை. ரிசல்ட்ஸ் most of the times are unexpected. Thank you so much. ரிசல்ட்ஸ் சீரீஸ்ல நம்ம இப்படியாக ஒவ்வொரு வாரமும் இந்த மே மாசத்துல இந்த ரிசல்ட்ஸ்ன்ற இந்த தீம்ல, இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு வாரமும் நம்ம எதிர்பாராத ரிசல்ட்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம என்ன ரிசல்ட் பார்த்தோம்? சைலன்ஸ். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறோம், ஆண்டவரே இப்படி எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு இது நடந்தா நல்லா இருக்கும், லார்ட் ஐ நீட் திஸ், லார்ட் கேன் யூ மேக் திஸ் ஹேப்பன் என்று சொல்லி வி கீப் ஆஸ்கிங். நிறைய விஷயங்களை கேட்குறோம், ஆனா நமக்கு சைலன்ஸ் தான் ஆண்டவர் பதிலாக கொடுக்கிறார். ஒரு அமைதி, எந்த பதிலும் இல்லை, ஆண்டவரோட சத்தம் கேட்கல. யோபோட வாழ்க்கையை பார்த்தோம். we saw Job அதிகமான சைலன்ஸ். ஐ திங்க் he would have faced அதிகமான சைலன்ஸ், அதிகமான அமைதியை. அவன் அவ்வளோ ஜெபிச்சுட்டே இருந்தான், அவ்வளோ he was praying, but so much silence. அவ்வளோ சைலன்ஸ் இருந்தது. யோபு அவ்வளோ சைலன்ஸை பார்த்தான் அவன் வாழ்க்கையிலேருந்து. பட் we learned, நம்ம கற்றுக்கிட்டோம் சைலன்ஸ். ஆண்டவருடைய சைலன்ஸ் டஸ் நாட் மீன் ஆப்சன்ஸ். ஆண்டவர் அமைதியா இருக்கும் பொழுது அவர் அங்கு இல்லை என்று அர்த்தம் கிடையாது. ஆண்டவருடைய சைலன்ஸ்ல ஒரு தனி லாங்குவேஜ் இருக்கு, அது ஒரு தனி பாஷை. அந்த சைலன்ஸ் சமயத்துல நம்ம வாழ்க்கையில் அற்புதமா சில விஷயங்களை செய்யற. we saw from Job அவ்வளவு அற்புதமா something beautiful God was doing in his life. போன வாரம் தாமதத்தை பத்தி பார்த்தோம். நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், ஆனா பதில் வரதே கிடையாது, லேட் ஆகுது, டிலே ஆகுது. 3 பியூட்டிஃபுல் விமன் உட லைஃப்ல இருந்து பார்த்தோம், தாய்மார்கள் வாழ்க்கையில இருந்து பார்த்தோம். 3 மதர்ஸ்ல இருந்து அவங்க லைஃப்ல இருந்து அதிகமான டிலேயை பார்த்துருக்கிறார், அதிகமான தாமதத்தை பார்த்துருக்கிறார். ஆனா சாரா, எலிசபெத்தோட வாழ்க்கையிலிருந்து இந்த தாமதத்தின் நேரத்துல கர்த்தர் என்ன செய்றார்? we learned that every delay is got a name. ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒரு பேர் உண்டு, அந்த பேர் தான் நம்முடைய பதில் என்பதை பார்த்தோம். every delay has got a name and the name is the answer to our prayers என்பதை பார்த்தோம். இப்படியாக 2 ரிசல்ட் பார்த்துருக்கிறோம், சைலன்ஸ் அண்ட் டிலே. எதிர்பார்க்காதது, ஆனா அதன் மூலமா கர்த்தர் என்ன செய்றான்னு சொல்லி. இந்த வாரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக, இன்னும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பழக்கப்பட்டிருக்கிற ஒரு ரிசல்ட்டை பார்க்க போறோம். அது பேர் நோ, இல்ல. ஏசப்பா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்ல. நோ. ஏசப்பா இந்த இந்த கடனை மாத்திடுவீங்களா இப்படி? இல்ல. நோ. ஏசப்பா இந்த வலி போயிடுமா? இல்ல, போவாது. நோ, இட் won't go. ஏசப்பா இந்த வேலை எனக்கு கிடைச்சிருமா? நோ, யூ won't get it. உனக்கு கிடைக்காது. இந்த மாதிரி பதில் பார்த்துருக்கீங்களா ஏசப்பா கிட்ட இருந்து? அந்த மாதிரி பதில் அவர் கொடுக்கும் பொழுது, நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது, அதற்கு எதிர்மறையாக பதிலை கொடுக்கும் பொழுது, when we ask for something and he just gives an opposite answer to it, no, இல்ல என்று பதிலை கொடுக்கும்போது நம்மளுக்கு தோணும் சில சமயத்துல, இதுக்கு நீங்க அமைதியாவே இருந்திருக்கலாம், இது கொஞ்சம் டிலே பண்ணியே கொடுத்துருக்கலாம், நான் எதிர்பார்க்காத இப்படி ஒரு பதிலை கொடுக்குறீங்களே என்று சொல்லி we are so broken. நோ என்கிற ஆன்சரை, இல்லை என்கிற பதில நம் வாழ்க்கையில பல முறை ஆண்டவரத்துல பெற்றிருக்கிறோம். நம் கேட்டது ஒன்று, ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பதிலோ இன்னொன்று. நோ, இல்ல, நீ கேட்கறது என்னால கொடுக்க முடியாது, நீ ஜெபிக்கிற அந்த விஷயத்திற்கு நீ ஜெபிக்கிற விதத்துல என்னால பதில் கொடுக்க முடியாது. I cannot answer the way you want the answer. என்னால் பதில் கொடுக்க முடியாது. நீ ஆசைப்படுகிற விஷயத்தை நீ ஆசைப்படுகிற விதத்துல என்னால கொடுக்க முடியாது. I want, நான் கொடுக்க மாட்டேன். நோ. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற your expectations, அந்த மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ற விதத்துல I will never fulfill. நான் பதில் கொடுக்க மாட்டேன். நோ. Have you seen Jesus saying no to you? ஏசப்பா உங்களுக்கு இல்லை என்று சொல்றத பார்த்திருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? I know many of you would have. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய பேர் நிறைய நேரத்தில் அனுபவிச்சிருப்பீங்க, இப்ப கூட அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஈவன் now சில விஷயங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா நோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அது பல பேருக்கு வேதனை கொடுக்கும், நிறைய பேருக்கு கோபம் கூட கொடுக்கும். ஐ வாண்டட் தட் ஜாப், எனக்கு அந்த வேலை வேணும்னு நினைச்சேன் ஆண்டவரே, ஏன் எனக்கு கொடுக்கல? எனக்கு இந்த வேலையை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன், ஏன் காப்பாத்தல? எனக்கு சுகத்தை கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், ஏன் சுகத்தை இன்னும் சுகவீனத்தை அதிகமாக்குனீங்க? எனக்கு இந்த கடன் பிரச்சனையை I thought you will finish off all these debts that I had, ஏன் கடன் பிரச்சனையும் அதிகமாக்குனீங்க? Why is the no an answer? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்க இல்லைன்னு சொல்வீங்க, எக்ஸ்பெக்ட், but why are you doing this? கோபம் பல நேரத்துல நமக்கு அதனால வருகிறது, டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிறது, டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது. சில சமயத்துல we even question the existence of God. ஆண்டவர் இருக்கிறாரா என்று கூட சில சமயத்துல கேட்க தோணுது. we become dry ஆயிடுறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், we don't even go back to the presence of God. We don't pray. We stop praying. நான் போய் ஜெபிச்சா இப்படிதான் ஏதாவது பண்ணுவார். No, I won't pray anymore. ஆண்டவர்கிட்ட கேட்கறதே நிறுத்திடுறோம், மறந்துடுறோம், சர்ச்சுக்கு போறதை ஸ்டாப் பண்ணிடுறோம். We do all sorts of things possible because we are so hurt inside. நமக்குள்ள அவ்வளவு ஒரு வேதனை இருக்கு, ஒரு விரக்தி உண்டாடுது. It's understandable, natural, புரியுது, கரெக்ட் தான். It's difficult when you get no as an answer. I know it's like rejection, denial, மறுப்பு, ஒதுக்கப்படுறது. இட்ஸ் டிஃபிகல்ட், கஷ்டம் தான். I know, but for all of you who are hurting today, இப்படி காயப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல ஆசைப்படுறேன், நோ என்ற ஆன்சரை பெற்று அதனால உடைந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு something very important I want to tell you. I'm repeating this. For all of you who have received no as an answer, இல்லை என்கிற பதில பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். And here it is. நோ என்று சொல்லும்போது பைபிள நம்ம நோ என்று சொன்ன நோ அது ஒரு வார்த்தை, இல்லை என்பது ஒரு வார்த்தை. ஆனா பைபிள் அதுக்கு வேற மீனிங் இருக்கு. எபிரேய மொழியில ஒரு நோ அதை இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, மா ஆஸ். சொல்லுங்க, மா ஆஸ். இது ஒரு நோ. இந்த நோக்கு என்ன அர்த்தம்னா, புறக்கணித்தல், தள்ளி விடுதல், to reject, to despise, to cast away.
அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கையை திருப்பிக்கிறதுன்னு அர்த்தமா? கையை திருப்பிக்கிறது. நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு செய்ய மாட்டேன், என்கிட்ட இல்ல, முடியாது, எனக்கு பிடிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹெல்ப் யூ, ஐ டோன்ட் லைக் யூ, எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு உன்னை பார்த்தா கோபமா இருக்கு, எனக்கு உனக்கு உதவி செய்ய பிடிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹெல்ப் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர் யூ, ஐ ஹேட் யூ, இட்ஸ் டன், முடிஞ்சிருச்சு, ஓவர். இதுவும் நோ தான். இதுவும் ஒரு விதமான நோ. சேயிங் இட்ஸ் ஓவர், இல்ல, முடியாது. இந்த பிச்சைக்காரங்களாம் வந்து காசு கேட்கும்போது, பிச்சை எடுக்கும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இல்ல அப்படின்னு வாங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல பார்த்துருக்கீங்களா? இது அந்த மாதிரி ஒரு நோ, மாஸ். பட் கேன் ஐ டெல் யூ சம்திங்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நோ, நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நமக்கு சொல்லுகிற இல்ல இஸ் நாட் திஸ் நோ, மாஸ் கிடையாது. Can I make it clear to you once more? நம்ம ஜெபிச்சு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுற கொடுக்கிற நோ இல்ல, மாஸ் கிடையாது. That means அவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணல, அவர் நம்மளை வேண்டான்னு சொல்ல, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லல. இட்ஸ் நாட் தட் நோ. அந்த நோ வலிக்கிற நோ, இந்த மாஸ் நோ வலிக்கிற நோ. Because somebody is rejecting us, somebody is hating us, நம்மளை வெறுக்கிறாங்க, வேண்டான்னு சொல்றாங்க, உனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்றாங்க, உனக்கு பிடிக்கல என்று சொல்றாங்க. பட் ராதர் ஆண்டவர் நமக்கு சொல்ற நோ, நம்ம கிட்ட சொல்ற இல்ல, இட்ஸ் நாட் மாஸ், பட் இட் இஸ் மானா. என்னது சொல்லுங்க? மானா சொல்லுங்க, கேட்கல? மானா. ரிஜெக்ஷன் கிடையாது. மானா தடுத்து வைக்கிறது. மானா அன்போடு நிறுத்துவது. To withhold, to hold back with love. மானா இல்ல கிடையாது. மானா இப்ப வேண்டாம் என்று சொல்றது, இது வேண்டாம் என்று சொல்றது. க்ளோஸ்ட் ஹேண்ட்ஸ். ஒரு குட்டி பிள்ளை அவங்க வீட்டில் விளையாடிட்டே இருக்கிறா. விளையாடிட்டு இருக்கிற இந்த பிள்ளை கிச்சனுக்குள்ள ஓடுறா. The father is in the kitchen. அந்த அப்பா கிச்சன்ல இருக்கிறாரு. The little daughter is running inside the kitchen. She is playing. அவ அந்த விளையாட்டுத்தனமா அந்த கிச்சனுக்குள்ள போறா. கிச்சனுக்குள்ள போகும்போது அப்பா கிட்ட ஆப்பிளை பார்க்குறா. ஆப்பிள் வேணும்பான்னு கேட்குறா. ஆப்பிளை கொடுக்குறாரு. அங்க கொஞ்சம் கிரேப்ஸ் இருக்கு. கிரேப்ஸ் வேணும்பான்னு கேட்குறா. கிரேப்ஸ் இஸ் கிவிங் த கிரேப்ஸ். கொஞ்ச நேரம் பொறுத்து அங்க ஒரு பெரிய கத்தி இருக்கு, நைஃப், கிச்சன் நைஃப் பெருசு. அப்பா கிட்ட கேட்கிறா, அப்பா எனக்கு அது கத்தி வேணும்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. எனக்கு கத்தி வேணும், அது கூட நான் விளையாட போறேன்னு சொல்லி கேட்கிறா. ஐ வாண்ட் தட் நைஃப், ஐ வாண்ட் டு ப்ளே வித் இட் என்று சொல்லி கேட்கிறா. அந்த அப்பா சொல்றாரு, நோ. அது எடுத்து கையில வச்சுக்கிறாரு. நோ, இல்ல, இது கொடுக்க மாட்டேன். ஐ வாண்ட் கிவ் யூ திஸ், இது கொடுக்க மாட்டேன் என்று சொல்றாரு. அது என்ன நோ? அது எப்படிப்பட்ட நோ? What kind of no is that? What kind of no is that? அது எப்படிப்பட்ட நோ? பாதுகாப்பு, அன்பு, குழந்தை மேல இருக்கிற அனாதி ஸ்நேகம், அது ஆபத்து என்று சொல்லி தெரியும். It cannot be given to the child at that point of time என்று சொல்லி தெரியும். அந்த வயசு அதுக்கு பத்தாது, அதை வச்சு விளையாட தெரியாது என்று சொல்லி தெரியும். அது விளையாட்டு பொருள் இல்லை என்று சொல்லி தெரியும். So this no, இந்த இல்ல அன்பின் நிமித்தமாக, அந்த பிள்ளைய நிமித்தம் இருக்கிற அந்த பிள்ளைக்காக, அந்த பிள்ளையுடைய பாதுகாப்புக்காக சொல்லப்படுகிற நோ. It's called as mana. And இன்றைக்கு நம் பல பேருக்கு கர்த்தர் சொல்லுகிற நோ, if God has ever told you no, இயேசுப்பா உங்களுக்கு நோ சொல்லியிருந்தா நீங்க ரொம்ப வருந்தி
ரொம்ப ப்ளீட் பண்ணி, இஃப் யூ பின் ஆஸ்கிங் ஃபார் சம்திங், ஆண்டவர்கிட்ட இது வேணும் ஆண்டவரே, இது இப்படி நடக்கணும் ஆண்டவரே, ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் டு பி டன் திஸ் வே, என்னை இப்படி மாத்திருங்க என்று சொல்லி, இஃப் யூ பின் ஆஸ்கிங் அண்ட் ஆண்டவர் நோ என்று பதில் சொல்லியிருந்தார் என்றால், அந்த நோ பெருமானா. மேபி அந்த ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கல, இந்த நோன்ற ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கல. பட் யூ ஷுட் நோ தட் தட் நோ இஸ் மானா. உங்களுக்கு தெரியணும், அந்த இல்லை கர்த்தருடைய அன்பு, மானா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இப்படிப்பட்ட பல நாக்களை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாவும் கர்த்தருடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர்? how many of you believe this? how many of you believe this? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பல நாக்களை என் வாழ்க்கையில் அனுமதிச்ச வேலையில, be it my job, be it my finances, even my health. கர்த்தர் பல நாக்களை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மானாவும், every single manna from Jesus is out of love. But can I tell you something really interesting? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இல்லையா? நோவா? மானாவா? வேண்டாமா? நம்ம இந்த நோவை தானே பார்க்குறோம். நோவை பார்த்து வேதனை அடைகிறோம் இல்லையா? But I want to tell you, நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் இப்போ. இந்த நோ ஒவ்வொன்றும், இந்த மானா ஒவ்வொன்றும், ஏசப்பா நமக்கு சொன்ன இல்ல ஒவ்வொன்றும் இஸ் ஆக்சுவலி நாட் அ நோ. அது நோ இல்ல, அது 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 இல்ல, அது எஸ். அது ஆமா, எஸ். அது ஆம், அது எஸ். அது நோ இல்ல. யூ மிஸ்டேக்கன். அது நோ இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. அது நோ கிடையாது, அது இல்ல கிடையாது, அது எஸ். இட் இஸ் எஸ். பைபிள் இருந்து சொல்லட்டுமா உங்களுக்கு? 3 நோக்களை பார்க்க போறோம். 3 இல்லையை பார்க்க போறோம். 3 no's we want to see from the Bible. And இந்த 3 நோவும் is actually the biggest yes of the Bible. இந்த 3 இல்லையும் வேதத்தில் இருக்கிற மிக முக்கியமான, மிக ஆச்சரியமான ஆம்கள். பார்க்கலாமா? You ready? Are you ready? Are you ready to see that every no God speaks to his children is mana, never manas? தேவன் சொல்லும் ஒவ்வொரு இல்லையும் அன்பின் தடுக்கும் கை, புறக்கணிப்பல்ல. அண்ட் ஒவ்வொரு நோவும், ஒவ்வொரு இல்லையும் இஸ் ஆக்சுவலி த பிகெஸ்ட் எஸ் தட் யூ கேன் கெட். உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிக மிக பெரிய ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஆம்கள். Hallelujah. Every no from God is actually a yes. சொல்லுவோமா? Can I hear it from you? சத்தமா ஒரு விசை எல்லாரும் உற்சாகமா, if you believe this, இப்போ நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, if only you believe this, எல்லாரும் சத்தமா with faith raise your voices and say this: every no from God is actually a yes. தேவன் சொல்லும் ஒவ்வொரு இல்லையும் உண்மையில ஒரு ஆம் தான். Okay? Do you believe this? Let me show you something. எல்லாருக்கும் தெரியுதா? Can you see this? என்ன இருக்கீங்க? என்ன இருக்கு? ஒரு போல் இருக்கு, அதுல ஒரு கிளாஸ் இருக்கு. சோ இப்போ இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? I'm going to pour some water into this glass. ஓகேயா? தெரியுதா? கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திருக்கிறேனா? அவை போட்டு வாட்டர் இன்சைட் த கிளாஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். லிட்டில் மோர். இன்னும் கொஞ்சம் ஊத்தலாமா? வெயில் காலம் இல்லை, இது தண்ணியெல்லாம் பத்தாதில்ல. ஒரு நாளைக்கு 3 liters ஆவரேஜாக குடிக்கணுன்றாங்க. கொஞ்சம் தண்ணி இன்னும் வேணும்ல, நிறைய தண்ணி ஊற்றுனது நல்லதில்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். லிட்டில் மோர் வாட்டர். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமா? இன்னும் கொஞ்சம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஓ, என்னது இப்போ? தண்ணி ஊத்த ஊத்த என்னது? என்னாச்சு? என்ன ஆகுதுங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் அவுட் யூ? வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது? சத்தமா கேட்கல, என்ன நடக்குது? என்ன நடக்குது? இட்ஸ் ஓவர்ஃப்ளோயிங். நிரம்பி வழியுது தண்ணி. ஓகே, இந்த சைடு நீங்க பார்க்கல, இந்த சைடு நீங்க பார்க்கல, உங்களுக்கு தெரியல. இங்க இங்க ஊத்த 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 கொஞ்சம் ஏத்துவாங்க, கொஞ்சம் இங்க ஊத்த ஊத்த இங்க இங்க இந்த கிளாஸ் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிச்சு. The glass started, overflowing. ஃபுல் ஆயிடுச்சு, நிரம்பி வழி ஆரம்பிச்சிச்சு. நம்ம வாழ்க்கையில இந்த நிரம்பி வழிறது, ஓவர்ஃப்ளோ ஆறது, ஓவர்ஃப்ளோயிங், வாழ்க்கையில ஓவர்ஃப்ளோயிங் எதை காண்பிக்குதுன்னா அவருடைய கிரேஸை காண்பிக்குது, அவருடைய கிருபையை காண்பிக்கிறது. எதை காண்பிக்குது? எதை காண்பிக்குதுன்னு கேட்கல. எதை காண்பிக்குது? உங்க லைஃப்ல, ஜஸ்ட் லிசன் டு மீ, உங்க லைஃப்ல ஓவர்ஃப்ளோ என்ன தெரியுமா? நிரம்பி வழியிறது என்ன தெரியுமா? நான் இதுக்கு தகுதி இல்லை. சொல்லுங்க, நான் இதுக்கு தகுதி இல்லை. சொல்லுங்க, கேட்கல எனக்கு. நான் இதுக்கு தகுதி இல்லை. ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். எனக்கு என்னோட தகுதிக்கு மீறி, சொல்லுங்க, ஐம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ. எனக்கு தகுதிக்கு மீறி நான் டிசர்வ் பண்றதுக்கு மோர் தென் வாட் ஐ டிசர்வ். சொல்லுங்க, கேட்கல. மோர் தென் வாட் ஐ டிசர்வ். எனக்கா ஃபார் மீ, எனக்கா? சொல்லுங்க, எனக்கா ஃபார் மீ, எனக்கா? என்னையா? இஸ் இட் மீ லார்ட்? எனக்கு ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, இஸ் இட் மீ லார்ட்? how many of you believe this? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதே அவர் கிரேஸ் தானே. Hey, I'm alive. Oh, I've seen so much. நான் கொரோனாவே பார்த்துட்டேன். எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாள்ல காலையில எந்திரிக்கும் பொழுது ஆபிச்சுவரி நியூஸ், பீப்புள் டையிங், எத்தனையோ மரணங்களை பார்த்துருக்கேன். எத்தனையோ தெரிஞ்ச பேர் இறந்து போனதை பார்த்துருக்கிறேன். எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கிறேன். எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக்ல டக்குன்னு இறந்து போறதை பார்க்கிறேன். so many lives being lost every day, and if I'm seeing this day, இந்த நாளை நான் பார்க்கிறேன்னா அது அவர் கிருபை இல்லையா? how many times இதை தாண்டி என்னால போக முடியாது. இந்த அவமானத்தை தாண்டி என்னால போக முடியாது. இந்த பிரச்சனையை தாண்டி என்னால போக முடியாது. நாட் ஈவன் ஒன் சிங்கிள் மினிட் மோர் என்னால முடியாது, வாழ முடியாது. இது என்ன அவ்வளவுதான், முடிச்சிடும். இட்ஸ் ஓவர். இது எப்படி நான் தாண்டுவேன்னு தெரியல, இது எப்படி நான் சமாளிப்பேன்னு தெரியல. ஐ டோ நாட் நோ ஹவ் ஐ கேன் ஓவர் கம் திஸ். ஐ டோ நாட் நோ ஹவ் தீஸ் டேஸ் வில் கோ. எனக்கு தெரியல, எனக்கு புரியலன்னு சொல்லி எத்தனை நாட்கள் நினைச்சிருக்கிறோம். பட் aren't we standing, aren't we laughing, aren't we enjoying, aren't we blessed with the peace, aren't we eating food? நம்ம சாப்பிடுறது இல்லையா? நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இல்லையா? நம்ம இன்னைக்கு ஜெயிக்கலையா? நம்ம ஒவ்வொரு நாளையும் வாழலையா? எப்படி பாசிபிள்? நான் எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கேன். so much a sinner. எவ்வளவு தப்பு, எவ்வளவு குறைவுகள் இருக்கு. but even today I am worshiping. I can pick up the Bible, I can read the word. ஊழியம் செய்ய முடியும், கர்த்தரோட வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். what is it called us? it's called as grace. அதுக்கு பேர் கிருபை, அதுக்கு பேர் அவருடைய கிருபை, அதுக்கு பேர் ஜீசஸோட கிரேஸ். இட்ஸ் கால்ட் as கிரேஸ். என்னோட பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, அவருடைய ஆவியானவர் கிருபை. இட்ஸ் his கிரேஸ், அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை என்னை தாங்கும். ஏனென்றால் the biggest yes in the Bible, பைபிளை பார்க்கிற நம்ம ஒரு பெரிய ஆம் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. உன் பலவீனத்துல என் பலம் பூரணமாயிருக்கும். விளங்கும். My grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. எத்தனையோ லட்ச கோடி பீப்புளை, எத்தனையோ தலைமுறையாக, எத்தனையோ ஜெனரேஷன்ஸாக இந்த ஒரு வசனம் பலப்படுத்திட்டு இருக்கு.
எனி டைம் யூ டேக் திஸ் verse, எப்போ இந்த வசனத்தை நீங்க எடுத்து படிச்சாலும், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், whatever might be your weakness, whatever might be your situation, any time you pick this verse, இந்த வசனத்தை எடுத்து படிச்சா உங்களுக்கு புரியாத ஒரு பலம், ஒரு பவர் உங்களுக்குள்ள வரதை உணர்வீங்க. Am I right? ஏதாவது தப்பா சொல்றேனா? I know many of you here have gone through that. நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் அவங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கு. So many people in the sick bed in the hospitals have been strengthened and found power strength by just reading this verse. எத்தனை பேர் பயங்கர கடன் பிரச்சனையில மூழ்கி கொண்டிருந்தவங்க, people were drowning in debts, இந்த ஒரு வசனம் அவங்களுக்கு ஸ்ட்ரெங்த் கொடுத்திருக்கு. எத்தனையோ போர்ல வார்ல people who are dying in the war fields, battle fields, அவங்களுக்கு இந்த ஒரு வசனம் அவங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கு, ஸ்ட்ரெங்த் கொடுத்திருக்கு. எத்தனையோ சிங்கிள் மாம்ஸ், எத்தனையோ widowers, fathers, dads, தனியா இருக்கிற ஓல்ட் மேன், உமன், மனைவியை இழந்து இறந்து போன பார்ட்னரை பிரிந்து அவ்வளோ இயர்ஸ் ஒன்னா வந்து தனியா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற எத்தனையோ ஓல்டு டாட் மாம்க்கு இந்த வசனம் பலத்தை கொடுத்திருக்கு. This was his power. இந்த வசனம் பலம். It is power. It is power. எத்தனை ஜெனரேஷன்ஸ் மாறினாலும், இது எத்தனை டெக்னாலஜிஸ் அப்டேட் ஆனாலும், எத்தனை வெர்ஷன்ஸ் வந்தாலும், எத்தனை புதிய மாடல்ஸ் நடந்தாலும், this was cutting across generations can bring power. இப்படிப்பட்ட ஒரு பலத்தை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. For those of you, இங்க ஒருவேளை சிலர் பைபிள் இன்னும் வாசிக்காம இருப்பீர்கள் என்றால், பைபிள் மேலோட்டமா வாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள், I want to tell you, just try this verse. இந்த வசனத்தை முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்களுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, உங்க ப்ராப்ளம்ஸ், how much overwhelming your situation can be, உங்களுடைய பிரச்சனைகள் மலை போல பெருகி இருந்தாலும் சரி, எவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா ஹோப்லெஸ்ஸா நீங்க இருந்தாலும் சரி, just try reading this verse. இந்த வசனம் ஒன்றை வாசிச்சு பாருங்க. கிருபை உனக்கு போதும். I'm telling you, எத்தனை சாட்சிகள் இந்த ஒரு வசனத்தினால மட்டும் இருக்கு தெரியுமா? எத்தனை உடைஞ்சு போனவங்க இந்த வசனத்தினால பலம் அடையறாங்க தெரியுமா? So many testimonies, so many people are still being encouraged by this verse. இன்னும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் இந்த ஒரு வசனம் போதும். The biggest yes that you can see. One of the powerful arm in the Bible. ஆனா இந்த எஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோ இருக்கிறார். பவுல் 3 முறை ஜெபிச்சாரு. வாசிக்கோமா 2 Corinthians chapter 12 verses 7, 8 and 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். So to keep me from becoming conceited because of the surpassing greatness of the revelations, a thorn was given me in the flesh, a messenger of Satan to harass me,
To keep me from becoming conceited, 3 times I pleaded with the Lord about this, that it should leave me. But he said to me, My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. Therefore, I will boast all the more gladly of my weaknesses, so that the power of Christ may rest upon me. இந்த வசனத்தை நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது when I was preparing this sermon நான் பல முறை யோசிச்சேன். so many times I was thinking. நிறைய வாட்டி யோசிச்சேன். என்ன தெரியுமா யோசிச்சேன்? ஒருவேளை in case பால் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பதில் கொடுத்திருந்தார்னா அவருடைய அந்த முள், அது எந்த முள்ளு நமக்கு தெரியாது, அதை பத்தி சொல்லல. அது ஒரு சுகவீனமா இருக்கலாம், அது ஒரு வலியா இருக்கலாம், அது ஒரு ஏமாற்றமா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், whatever. We don't know about that, but it was painful. அது மட்டும் எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமா இருந்தது பாலுக்கு. யாருக்கு? பாலுக்கு. விஷ பூச்சி த வைப்பர் கடிக்கும் போது அதை அசால்ட்டாக தூக்கி போட்டவர், மரித்தவங்களை உயிரோட எழுப்பினவர், ஹேண்ட்கர்ச்சீஃப் மூலமா அற்புதங்கள் நடந்திருக்கு. எத்தனை அற்புதங்கள்! that பால் அவருக்கே ஒரு பெரிய வலி இருந்திருக்கு. அது போல இட் did not go. I was just thinking about this. இதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை பால் செபிச்ச உடனே ஆண்டவர் பதில் கொடுத்திருந்தான்னு வச்சுப்போம். பயங்கரமான இந்த வலிக்கு, பயங்கரமான இந்த பெயின், ஃபார் திஸ் வெரி பேட் பெயின் ஆஃப் பால் பதில் கொடுத்திருந்தான்னு வச்சுப்போம். என்ன நடந்திருக்கும்? It would have been one more testimony. எப்படி சொல்லுங்க? இன்னொரு டெஸ்டிமனியா மாறி இருக்கும். கரெக்டா? பால் சொல்லியிருப்பார், பால் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. நான் ஜெபிச்சேன், எனக்கு இப்படி ஒரு தேவை இருந்து பிரச்சனை, நான் ஜெபிச்சேன், ஆண்டவருக்கு பதில் கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு. டெஸ்டிமனியா மாறி இருக்குமா? பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்குமா? சொல்லுங்களேன். பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்குமா? இருக்காதா? ஆயிருக்கும். நம்மள அதை வாசித்திருப்போமா? நம்ம பல டெஸ்டிமனிஸ் பார்க்கிறோமா? பைபிள்ல நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கா? ஜெபிச்சு பதில் கொடுத்து, ஆண்டவர்கிட்ட கேட்டு பதில் கொடுத்து டெஸ்டிமனிஸ் இருக்கா? ஸோ அப்படி இதுவும் இன்னொரு டெஸ்டிமனியா மாறி இருக்கும். அதை நிறைய பேருக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கும். இட் வுட் ஹவ் பின் an encouraging word for many people. இல்லைன்னு சொல்லல, இருந்திருக்கும். ஆனால் 10ல் ஒரு 11 இது இருந்திருக்கும். இட் வுட் ஹவ் பின் one more testimony. பட் ஆண்டவர் பதில் கொடுக்கல, நோ சொன்னார். அவர் நோ சொன்னனால பால் டெஸ்டிமனியில தியாலஜியா மாறினார், ஒரு சத்தியமாக மாறினார். From a testimony to a theology. என்ன தியாலஜி? உன்னோட பலவீனத்திலையும், உன்னோட சுகவீனத்திலையும், உன்னோட சஃபரிங்லையும், உன்னோட வீக்னஸ்லையும் I can make you perfect. I can show power there. அந்த சஃபரிங்ல, அந்த பெயினை நீ அண்டர்கோ பண்ணும் பொழுது, அந்த கஷ்டத்தை நீ சந்திக்கும் பொழுது, சில சமயம் நம்ம லைஃப்ல சில நேரங்கள் வரும், we will have to go through pain and suffering. ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். யாராவது ஒருவேளை நிறைய பேர் இங்க புதுசாக கிறிஸ்டினா இருக்கலாம், நிறைய பேர் இன்னும் கிறிஸ்டின் ஆகிறதுக்காக யோசிச்சிருக்காங்க, சில ரொம்ப வருஷங்களாக கிறிஸ்டினா இருக்கலாம். I want to make it clear today. I just want to make it clear. ஒருவேளை உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களை ஏசப்பாட்ட கொண்டு வந்து கிறிஸ்டின் ஆக்கணும், இல்லாட்டி கட்டாயப்படுத்தி ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணுன்றதுக்காக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீ ஏசப்பாட்ட வா, எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்ட், எவ்ரிதிங் will be fine. It's a better process. நீ வந்தீங்கன்னா பெட் காஃபி கொடுப்பாங்க, உனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல எப்போதும் லட்சமா காசு இருந்துட்டே இருக்கும், காலியானா அவங்களே காசு போடுவாங்க, உனக்கு சுகவீனமே வராது. உங்ககிட்ட சுகவீனம் வந்துச்சுன்னா அது தூரம் ஓடி போயிடும். இப்பெல்லாம் ஒருவேளை சொல்லியிருப்பாங்க, I want to set it straight for you. No, it's not like that. அப்படி இருக்காது. சஃபரிங்ஸ் இருக்கும், கஷ்டங்கள் சில சமயத்தில் அனுபவிச்சு ஆகணும், சில சமயத்தில் பெயின் இருக்கும், சில சமயத்தில் சிக்னஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும், அப்பப்போ வரும். There are some seasons when you have to go through all these hurt. இருக்கும். ஆனா அதெல்லாத்த விட அவருடைய பவர் இருக்கும். You will never be an orphan. நீங்க அனாதையா இருக்க மாட்டீங்க, தனியா தடுமாற மாட்டீங்க, என்ன செய்யுதுன்னு தெரியாம உலகத்தோட பாவங்களை தேடி போக மாட்டீங்க, உலகத்தோட மனுஷங்களை தேடி போய் இன்னும் ஏமாற மாட்டீங்க. Because you will have Jesus himself. You will have a spirit in you. அவரோட கிருபை மிகுதியாக உங்களுக்குள்ள வெளிப்படுறத பார்ப்பீங்க. During your times of ப்ராப்ளம், உங்களுடைய பெயின் டைம்ல, உங்களுடைய வலி நேரத்துல தான் ஆண்டவருடைய வல்லமை இன்னும் அதிகமா உங்க லைஃப்ல தெரியும்.
எத்தனையோ பேரை இன்னும் இதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு இந்த வசனம். எத்தனையோ பேர் இன்னும் எத்தனையோ காயப்பட்டவர்களை வழியில் இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? பவுல் என்கிற ஒருத்தர், அவருக்கு நோ என்கிற பதில் வந்துச்சு. ஆனா அந்த நோல ஆண்டவர் ஒரு பெரிய எஸ் வச்சிருந்தார். அந்த எஸ் தான் இன்னைக்கு வேர்ல்ட்ல யூனிவர்ஸ்ல இருக்கிற பைபிள் மூலமா நம்ம பார்க்கிற ஒரு மிகப்பெரிய எஸ். டுடே if you're going through pain, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க you're going through that suffering, you're not alone. நீங்க அந்த பெயின் அனுபவிக்கும் போது நீங்க தனியா இல்ல. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் வல்லமை உங்களோட இருக்கிறது. அவர் ஆவியானவர் உங்களை தேற்றரவாளர் உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். The comforter is comforting you. You don't have to seek answers from people. You don't have to seek for comfort and solace outside, because அவர் உங்களோட இருக்கிறாரு. யார் தெரியுமா புலம்புவாங்க? யார் தெரியுமா வெளியே தேடுவாங்க? யார் தெரியுமா இன்னும் கசப்பை அதிகப்படுத்துவாங்க? Those who do not know this truth. இந்த சத்தியம் தெரியாதவர்கள். ஆனா இந்த சத்தியம் தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை they'll be rock solid. வாயிலிருந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை வராது. they'll be rock solid. அசைக்கப்பட மாட்டாங்க. they'll be rock solid. இன்னும் பலப்பட்டு கொண்டே போயிட்டே இருப்பாங்க. they'll be rock solid. அவங்களை சுத்தி இருந்து பார்க்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. how is this possible என்று சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. and they are the people for whom they know the truth. அவங்களுக்கு தெரியும் அவர் கிருபை எனக்கு போதும். ஒரு வார்த்தை எல்லாரும் சொன்னாமா? எல்லாரும் சொல்லலாமா? Grace is enough. இங்கிருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு அந்த வலி இருக்கலாம். When you go back home, you can still suffer from that sickness. அந்த கடன் பிரச்சனை அப்படியே இருக்கலாம். அந்த people மாறாம இன்னும் அப்படியே தான் இருக்கலாம். But remember, அவர் கிருபை உங்களுக்கு போதும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்களா? சுத்தி இருக்கிற விஷயங்கள் மாறுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் என்பது எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள அவர் கிருபை பெருக 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 ஓவர்ஃப்ளோ ஆக ஆக as it overflows, you will become stronger and powerful. You become stronger. ஒரு பெரிய நோ, ஆனா அந்த பெரிய நோ ஒரு பெரிய எஸ் உருவாக்குச்சு. Can we see the second no? ரெண்டாவது நோவை பார்ப்போமா? பார்க்கலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சாரி, தப்பா சொல்லிட்டு நீங்க தானே கரெக்ட் பண்ணோம். ரெண்டாவது நோவா? ரெண்டாவது எஸ் பார்க்க போறேன். ஓகே, எத்தனை பேருக்கு இது என்னன்னு தெரியும்? வாட் இஸ் திஸ்? இது என்னது? வாட் இஸ் திஸ்? இது என்னது? கிரெடிட் கார்டு வச்சுப்போமே. இது ஒரு கிரெடிட் கார்டு வச்சுப்போம். நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவங்கள பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பீப்புள் who are suffering, struggling-யும் பார்த்துருப்பீங்க. such a punishment it is. கிரெடிட் கார்டு ஒரு பெரிய ஆபத்து. பல நேரங்களில் சரியாக யூஸ் பண்ணலன்னா வெரி வெரி டிஃபிகல்ட், வெரி பெயின்ஃபுல். எத்தனையோ பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. biggest joy என்ன தெரியுமா? biggest joy, the biggest peace, when you can say, நீங்க இத சொல்லும் பொழுது எது தெரியுமா? it is finished, முடிந்தது என்று சொல்லும். Can we see it on the screen? முடிந்தது சொல்லுங்கம்மா. எல்லாரும் சொல்லலாமா? It is finished. முடிந்தது சொல்லுங்க, கேட்கல எனக்கு. It is finished. முடிந்தது. என்னோட பிரச்சனை முடிந்தது. என்னோட கடன் முடிந்தது. என்னோட சுகவீனம் முடிந்தது. The hatred is over. It's over. It's finished. It's finished. Come on people, I want to see some joy. உங்க பிரச்சனைகளை யோசிச்சுக்கோங்க. உங்க கடனை யோசிச்சுக்கோங்க. உங்க சுகவீனத்தை யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய problems, the habits, the temptations எல்லாத்தையும் யோசிச்சுக்கோங்க. if you can say it today, it is finished. அது முடிந்தது என்று சொன்னால் அது எவ்வளவு சந்தோஷம். the second biggest yes, அடுத்த பெரிய yes இதுதான் பைபிள்ல. பெரிய yes.
இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் எஸ். ஒரு பெரிய எஸ் இது பைபிள்ல. ஆமாவா இல்லையா? எவ்வளவு பெரிய எஸ். இது எவ்வளவு பெரிய எஸ் தெரியுமா? யாருக்காது தெரியுமா இது எவ்வளவு பெரிய எஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னது இது? வாட் டஸ் திஸ் மீன்? இந்த ஃபினிஷ் எதை குறிக்குது? என்ன நடந்துச்சு? சிலுவையில இயேசப்பா சொன்னது, what he said on the cross, இதோட ஒரிஜினல் பதம், ஒரிஜினல் வேர்ட் யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இட்ஸ் a original word, testelai. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வேர்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த வேர்டுக்கு அவங்க காலத்துல என்ன அர்த்தம்னா, இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, கடன் வசூலிக்கிறவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் வசூலிச்சுட்டா அவங்க ஒரு ரிசீட் கொடுப்பாங்களா, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி கொடுப்பாங்க. இந்த வேர்டு யூஸ் பண்ணி டெஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த வேர்டை யூஸ் பண்ணி அந்த ரிசீட்ல ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்களா. அந்த வேர்டு அதுல எழுதி இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னா, இனிமேல் இவங்க கிட்ட வசூலிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை, நத்திங் மோர் டு டேக் அண்ட் கலெக்ட் ஃப்ரம் தெம் என்று சொல்லி அர்த்தம். இன்னும் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லட்டுமா? அந்த பலி கொடுக்க போறாங்க தெரியுமா, பலி கொடுக்கறதுக்கு போங்க தெரியுமா, அந்த அந்த ஆசாரியர்கள் அந்த பலியை அவங்க செலுத்தும் பொழுது அவங்க சொல்லுவாங்க என்று சொல்லுவாங்க, முடிந்தது, உன்னோட பாவங்கள் முடிந்தது என்று சொல்லுவாங்க. That's the meaning. That's how powerful it is. Once it is done, it is done. இது முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்படி நீங்க ஒரு வேளை இப்படி யோசித்து பாருங்க, நீங்க தெரியாம ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க, யூஸ் பண்ணிட்டீங்க, தப்பா யூஸ் பண்ணிட்டீங்க, ஃபார் வாட் எவர் ரீசன், காசு திரும்பி கட்ட முடியல, கலெக்ஷன் ஏஜென்ட் வரான், டெய்லி காலைல 7 மணிக்கு வீட்டு கதவை தட்டுறான், காலிங் பெல் அடிக்கிறான், திட்டுறான், வெளியே நின்று எல்லாருமே முன்னாடி அசிங்கப்படுத்துறான், அசிங்கமா இருக்கு. யூ ஃபீலிங் சோ டவுன் எவ்ரி டே. நைட்டு தூங்க போகும் பொழுது பயமா இருக்கு, அடுத்த நாள் காலையில் வந்து நிப்பான்னு அவமானமா இருக்கு. யூ சோ அஷேம், நடுக்கு மாதிரி தூங்க கூட முடியல, அதனால ஒவ்வொரு நாள் காலையும் நினைச்சு. பட் ஜஸ்ட் இமேஜின், எப்படியோ நீங்க அந்த கடனை அடைச்சிட்டீங்க, முடிச்சிட்டீங்க, இட்ஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவங்க அந்த ரிசிப்ட் கொடுப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க, ஆர் அந்த ரிசிப்ட் அந்த பேங்க்ல இருந்து வரும் ஓடவா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்பி அந்த கடன்காரன் வந்துட்டான், ஒருவேளை அவனுக்கு தெரியல, பாவம், அவன் கம்பெனியில சொல்ல, அவனுக்கு திரும்பி வந்து கடன்காரன் வந்துட்டான், பெல்ல அடிக்கிறான். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க போகும்போது உடனே போக மாட்டீங்க, யோசிப்பீங்க, இல்லாட்டி யாரையாவது அனுப்பிச்சு இல்லைன்னு சொல்லுவீங்க, பயப்படுவீங்க, நடுக்கம் இருக்கும், யூல் பி ஷை, யூல் பி ட்ரெம்பிளிங். பட் ஆனால் இன்னைக்கு காலையில நீங்க தைரியமா போவீங்க, கான்ஃபிடென்ட்டா போவீங்க, கரேஜியஸா போவீங்க, எஞ்சி உடனே போவீங்க, கையில அந்த ரிசீட்டோட போவீங்க, நேரா போய் காண்பிப்பீங்க, இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஃபினிஷ், ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். தட்ஸ் த பிகெஸ்ட் எஸ். இட்ஸ் ஓவர், முடிஞ்சிருச்சு அந்த எஸ். இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில, எத்தனை பேரோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி, இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஃபினிஷ்ட், எதுவும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் ஹேவ் டு ரிப்பென்ட். உண்மையா மனம் கசந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் போதும். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், ஆனால் உயிர் தெளிந்தார். His blood was shed for me. என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். ஆண்டவரே, நான் பாவி, என்ன மன்னிங்க, ஆனா இனி இதை செய்யக்கூடாது, எனக்கு பலத்தை கொடுங்க, என்னை புது சிருஷ்டியாக மாத்துங்க என்று சொல்லும் பொழுது இந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த எஸ் எத்தனையோ பேரை விடுதலையாக்கி இருக்கு, எத்தனையோ ரவுடிஸை விடுதலையாக்குது, எத்தனையோ பயங்கர கேவலமான பாவத்தில் இருக்கவங்களை விடுதலையாக்கி இருக்கு, எத்தனையோ ஒரு பாதாளத்தில் இருக்கிறவங்களை விடுதலையாக்கி இருக்கு. இந்த எஸ் எப்படி தெரியுமா வந்துச்சு? ஒரு நோக்கு பின்னாடி வந்துச்சு. என்ன நோ தெரியுமா அது? Can somebody say what no is that? எஸ் பிசு செவிதா வாசிக்க கேட்போமா? மத்தேயு 26:39, Matthew 26:39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். And going to a little further, he fell on his face and prayed, saying, My Father, if it be possible, let this cup pass from me.
Nevertheless, not as I will, but as you will. ஆக்சுவலா இவரும் 3 முறை ஜெபிச்சார். இந்த பாத்திரம் விலக முடிஞ்சா விலக்கிடுங்க. இஃப் த கப் கேன் பி ரிமூவ் ப்ளீஸ் ரிமூவ் இட் என்று சொல்லி ஜெபிச்சார். ஆண்டவர் விலக்கினாரா? Did God remove the cup? He didn't. No. No தான் இவருக்கும் பதில். ஜீசஸ்கே நோ தான் பதில். இப்போ இந்த கப் என்று சொல்லும்போது, இந்த பாத்திரம் என்று சொல்லும்பொழுது, இது என்ன பாத்திரம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிளில் பல இடங்கள்ல இது வருகிறது. எரேமியால வருகிறது, சங்கீதத்தில் வருகிறது, பல இடங்கள்ல இது வருகிறது. இது கப் ஆஃப் ராத் என்று சொல்றாங்க. தேவனுடைய கோபம். தேவனுடைய கோபம். தேவன் எப்போ கோபம் அடைவார்? பாவத்தை பார்த்தா கோபம் அடைவார். பாவம் அவருக்கு கோபத்தை கொடுத்தது. தகப்பனுக்கு பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம், பல முறை இதை பத்தி பார்க்கிறோம். பாவத்தை பார்த்தா கோபம் வருகிறது. ஸோ அதனால தான் அந்த ரத்த பலி கொடுக்குறாங்க. ஆனா God wanted to finish it. ஒரே பலி. அதுதான் அவரோட மகனாக இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு, இந்த பூமிக்கு அனுப்புறாரு. அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நிறைய பேர் இது கிண்டல் செய்றாங்க, நிறைய பேர் இது புரியல. பட் இட்ஸ் சோ ஸ்பெஷல். இது பொய்யா இருந்துச்சுன்னா இனிக்கும் ஏன் உலகம் எங்கும் கோடி 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 மக்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வராங்க, புது மனுஷங்களா மாறுறாங்க? எப்படி பாசிபிள்? பிகாஸ் திஸ் இஸ் த ட்ரூத். தேவன் அவரோட ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ, God the Father gave his only begotten son. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அழிந்து போக கூடாது என்று சொல்லி, that no man shall perish என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவ பலியாக கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து மேல எல்லா பாவங்களையும் சுமத்தினார். அந்த சிலுவையில, அந்த சிலுவையில எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். But when he was on the cross, Jesus தெரியும், அந்த கிராஸ்ல இருக்கும் பொழுது அவர் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய கோபம் அவர் மேலதான் இருந்திருக்கும். அந்த சிலுவையில இருக்கிற அவர் அந்த பாவத்தை எல்லாவற்றையும் சுமந்து இருக்கிறவர் மேல. ஸோ அந்த கொஞ்ச நேரம் God Father could not connect with Jesus. அந்த கொஞ்ச நேரம் தேவனுக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடுவுல ஒரு கேப் வருகிறது, ஒரு தூரம் வருகிறது. Oh, Jesus was crying because of this. இது அவரால் ஏத்துக்க முடியல. அவர் எதை வேணா பண்றாப்பா உங்களுக்காக. பிதாவே, நான் எதை வேணா பண்றேன், எதை வேணா தாங்கிக்கிறேன், அந்த அடியை தாங்கிக்கிறேன், அந்த வலியை தாங்கிக்கிறேன், அந்த நெயில்ஸை தாங்கிக்கிறேன், அந்த காயங்களை தாங்கிக்கிறேன், அந்த முள்முடியை தாங்கிக்கிறேன், அந்த அவமானங்களை தாங்கிக்கிறேன், அவங்க முடிய பூச்சி ஒன்று வேணா இழுக்கிறாங்களா அதை தாங்கிக்கிறேன், எம்மல எச்ச துப்புறாங்களா அதை தாங்கிக்கிறேன், அந்த கிராஸை சுமந்துட்டு நான் அவ்வளவு தூரம் போகணுமே அதை தாங்கிக்கிறேன், அந்த சிலுவையில தொங்கணுமே அதை தாங்கிக்கிறேன், மரித்து உள்ள போய் அங்க இருக்கணுமே அதை தாங்கிக்கிறேன், அது எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனா உங்களை விட்டு பிரியறத மட்டும் என்னால தாங்க முடியாது. இந்த கப்பை மட்டும் எடுத்து போட்டுருங்க, இந்த பாத்திரத்தை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆண்டவர் நோதான் பதில கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அந்த நோவின் நிமித்தம், அந்த இல்லை நிமித்தம், பிகாஸ் ஆஃப் தட் நோ, வாட்ஸ் ஹேப்பனிங், அந்த நோவின் நிமித்தம், அது இட் இஸ் ஃபினிஷ்ட் நடக்கிறது. எல்லா பாவங்களும் சுமந்து தீர்க்கப்பட்டது. விடுதலை, டெலிவரன்ஸ், விக்டரி. எத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்தாலும் இன்னைக்கும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கும் இந்த நோவின் நிமித்தமாக, இல்லை நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எஸ் வந்திருக்கு. எத்தனை பேர் இன்றைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள போக முடிகிறது? எத்தனை பேர் இன்றைக்கும் பொல்லாத பாவங்களிலிருந்து விடுதலை அடைய முடிகிறது? எத்தனை பேர் பாதாளத்துக்கு தப்பிச்சு they are able to escape hell and get ready for heaven because of this no, and because of that no came that S which finished everything. I'm telling you, ஒருவேளை சில சமயத்துல நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்காக நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்கள தான் எனக்கு வசதியா இருக்கிறாங்க, இந்த பீப்புள் கூட எனக்கு ஒத்து போகுது, எனக்கு இந்த வேலை தான் கரெக்டா இருக்கு, எனக்கு இந்த வேலை வேணாம், அந்த வேலை வேணும், எனக்கு இந்த பர்சன் எனக்கு லவ் பண்ணா நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு இவ்வளவு பணம் இருந்தா சூப்பரா இருக்கும், எப்போதும் எனக்கு இந்த சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு சர்ச் இந்த டைம்குள்ள முடிச்சா நல்லா இருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படின்னு நமக்கு பல கம்ஃபர்ட் ஜோன் பிரேயர்ஸ் இருக்கு. கம்ஃபர்ட் ஜோன் பிரேயர்.
எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பீப்புள், எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் இதா சொல்லக்கூடாது, எனக்கு பிடிச்ச டைம்ல நடக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே இருக்கணும், எனக்கு எனக்கு வசதியா இருக்க காரியங்கள் மட்டும் நடக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் பிரேயர்ஸ், கம்ஃபர்ட் ஜோன். நம்ம கம்ஃபர்ட்டுக்கு, நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு ஆசைப்படுற மாதிரி, நமக்கு எல்லாமே வசதியா இருக்கிற மாதிரி, நம்ம காதுக்கு எல்லாமே நமக்கு இனிமையா இருக்கிற மாதிரி விஷயங்கள் அப்படி ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நோ என்று சொல்றார் சில சமயத்துல. இல்ல, I want you to come out of your comfort zone. உன்னோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நீ வரணும். உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும் நீ நினைக்கிறத விட்டு சில டைம்ஸ் வரணும். உனக்கு கன்வீனியன்ஸா இருக்கிற விஷயம் மட்டும் நடக்கணும்ன்றதை விட்டு நீ வரணும். You have to come out of it. I'm saying no என்று சொல்றாரு. அப்படி அந்த நோ என்ன தெரியுமா செய்கிறது? It produces the biggest yes. நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு சில சமயத்துல வரும் பொழுது, ஆண்டவர் சொல்ற நோவின் நிமித்தம் வருகிற பொழுது, அது உங்க வாழ்க்கையில பல பொல்லாத காரியங்களை முடித்து விடுகிறது. உங்களால விட முடியாத ஹாபிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. தவறான நட்புகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. உங்களை அழித்து கொண்டிருக்கிற விஷயங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் முடிக்கணும் என்று ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரோ அதெல்லாம் வச்சு முடிக்க உதவி செய்கிறது. Sometimes when Jesus says no, it is painful. ஏசப்பா நோ சொல்லும் பொழுது அது வலிக்கும். ஆனா அந்த வலியின் நிமித்தம் நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வருகிறத நிமித்தம் கர்த்தர் முடிக்க வேண்டிய பல முக்கியமான விஷயங்களை உங்க வாழ்க்கையில, தேவையில்லாத விஷயங்களை, பொல்லாத விஷயங்களை முடித்து விடுகிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. One more time, can we say this? It is finished. It is finished. முடிந்தது. The third is ரொம்ப விசேஷமான எஸ். வாசிப்போமா? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. A Savior. ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சகர். He is the one who is going to save us. நம்மளை ரட்சிக்கிறவர். எத்தனை ஜெனரேஷனுக்கு, எத்தனை மதத்தை சார்ந்தவர்களுக்கு, எத்தனை டிஃபரண்ட் ரேஸ் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, எத்தனை கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இவர் ரட்சகராக இருக்கிறார். He is the only Savior. அவர் மட்டுமே ரட்சிக்க கூடியவர். பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், அவர் மட்டுமே ரட்சிக்கிறவர். உலகத்துல இருக்க எந்த டெக்ஸ்ட் வேணா எடுத்து பாருங்க, எந்த ஸ்கிரிப்சர்ஸ் வேணா எடுத்து பாருங்க, வேற யாருமே ரட்சகராக பிறக்கவே இல்லை. ஒரே ஒருத்தர் தான். சகல பாவங்களுக்காகும், சகல ஜனங்களுக்காகும். நாட் only for Christians, சகல ஜனத்தாருக்காகும். for every race, tongue, tribe. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சேவியராக இருக்கிறார், இருப்பார். ரட்சகராக இருக்கிறார், இருப்பார். and that is Jesus Christ. அந்த ரட்சகர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய எஸ், இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான எஸ் was also behind a no. எத்தனை பேருக்கு தெரியுமா? சில நோக்கு எஸ் கிடைக்கிறது உடனே கிடைக்காது. சில நோக்கெல்லாம் எஸ்ஸா உடனே மாறாது. சில வருஷங்கள் ஆளா, பல வருஷங்கள் கூட ஆளா. பட் கண்டிப்பா அந்த நோக்கு ஒரு எஸ் இருக்கு. இதே மாதிரி எங்க பிறந்தார் அந்த ரட்சகர்? எங்க பிறந்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் ஊரிலே என்று சொல்லப்படுகிறது. தாவீது ஊர்ல, ஆபிரகாம் ஊர்ல பிறக்கல, மோசேன் ஊர்ல பிறக்கல, யோசேப்பின் ஊர்ல கூட பிறக்கல. தாவீதின் ஊர்ல பிறந்தார். எங்க? தாவீதின் ஊர்ல பிறந்தார். பார்க்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Samuel chapter 7 verse 5. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? Go tell my servant David, that is the Lord, would you build me a house to dwell in? தாவீது என்ன செய்யறாரு? டேவிட், யுத்தங்கள்லாம் நடக்குது, பயங்கர போராட்டம், ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எல்லாம் முடியுது அவருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஓவர். நவ் இஸ் a king. எல்லாம் முடிச்சுட்டு அவர் தன்னோட அரண்மனையில் உட்கார்ந்திருக்கிறாரு. இஸ் சிட்டிங் இன் ஹிஸ் பேலஸ்.
பிரம்மாண்டமான அரண்மனை, சிடார் வுட், லெபனன்ல இருந்து இறக்குமதி செஞ்ச இம்போர்ட் பண்ண வெரி காஸ்ட்லி வுட்னால செய்யப்பட்ட ஒரு அரண்மனை. இஸ் ஆப்பிளி கம்ஃபர்டபிளி சிட்டிங் இன்சைட். அந்த அரண்மனையில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, அந்த கம்ஃபர்ட்ல உட்காந்துருக்கும் பொழுது அவர் வெளியே பார்க்குறாரு, ஜன்னல் வழியா பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது ஆண்டவர் பலிபீடம் ஒரு டென்ட்ல இருக்கு. டார்க் கவர்னன்ட் ஆர்க் சொல்லுவாங்க தெரியுமா, அதான் பலிபீடம்னு அவங்க யோசிச்சாங்க. அது அந்த பலிபீடம் எங்க இருக்கு, ஒரு கூடாரத்துல இருக்கு வெளியே. தாவீது பார்க்கிறாரு, நான் இவ்வளவு வசதியான அரண்மனையில உட்கார்ந்துருக்கிறேன், ஆனா என் ஆண்டவர் இப்படி ஒரு கூடாரத்துல உட்கார்ந்துருக்கார், டென்ட்ல உட்கார்ந்துருக்காரு. உடனே அவர் சொல்றாரு, I'm going to build a temple for my Lord. என் ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்ட போறேன். என்னது? I'm going to build a house for my Lord. சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, நான் ஆண்டவருக்கு வீடு கட்ட போறேன் என்று சொல்றாரு. You know what God said? This was David's prayer. நான் ஆண்டவருக்கு வீடு கட்டணும். But you know what God said? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ கட்ட போறியா? எனக்கு நீ கட்ட போறியா? நீ ஏன் கட்ட போற? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ எனக்கு கட்ட முடியாதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ற, நோ நோ, இல்ல, நீ எனக்கு கட்ட முடியாது, நீ எனக்கு வீடு கட்ட முடியாது என்று சொல்ற. தாவீது உடைஞ்சு போயிருப்பார் இல்லையா? He wanted to do for God. ஆண்டவர் தான் செய்யணும்னு ஆசைப்படுறார். He dreamt something. ஒரு பெரிய கனவு அவருக்கு இருந்தது, ஆசை அவருக்கு இருந்தது, பெரிய ஆசை இருந்தது அவருக்கு. ரொம்ப நல்ல ஆசை தான், பெரிய ஆசை, பிரம்மாண்டமான ஆசை. ஆனா ஆண்டவர் கிளியரா நோ சொல்லிட்டார், இல்லைன்னு சொல்லிட்டார். நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கும். ஆண்டவரே இதை செய்யணும், ஆண்டவரே அதை செய்யணும், ஆண்டவர் இந்த ஊழியம் செய்யணும், ஆண்டவரே அதை பண்ணணும், இதை பண்ணணும் என்ற ஆசைகள் இருக்கும். ஆண்டவர் சில சமயத்தில் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிடுவார். நோ, நம்ம நினைச்சிருப்போம் ஆண்டவருக்கு உடனே பிடிக்கும், அது உடனே அனுமதி பண்ண. ஆண்டவர் சொல், நோ நோ நோ, இல்லைன்னு வாரு. தாவீதுக்கு அப்படிதான் சொல்றாரு. பட் just look at this. Just look at this. தாவீது ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்ட ஆசைப்பட்டான். David wanted to build a house for God. But you know what God did? God built a house for David. ஆண்டவர் தேவன் தாவீதுக்கு ஒரு வீடு கட்டினார். என்ன வீடு தெரியுமா? தலைமுறை தலைமுறையாக, சொல்லுங்களேன், தலைமுறை தலைமுறையாக, ஜெனரேஷன் ஜெனரேஷனாக கட்டி கொண்டே வந்தார். God was building generation ஆக. சொல்லுங்க, கேட்கல? God was building generation. இதை சொல்லும் போது உங்களோட தலைமுறையை யோசிச்சுக்கோங்க, உங்களோட பிள்ளைங்களை யோசிச்சுங்க, உங்க பிள்ளைங்களை யோசிச்சுங்க, பேர பிள்ளைங்களை யோசிங்க, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் யோசிங்க. Come on, think about it, tell this. ஆண்டவர் சொல்ற தலைமுறை தலைமுறை, சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா. தாவீது ஒரு பெரிய பாவிங்க, தாவீது பெரிய பாவம் செஞ்சான். He was a sinner. ஆபிரகாம் இல்ல, மோசேக்கு கட்டல, ஜோசப் கட்டல, தாவீது பாவம் செஞ்சு விழுந்துட்டான். பட் he repented. அவன் ஆண்டவரை பிடித்து கொண்டான், ஆண்டவருக்கு பிரியமானவன். ஆண்டவர் அவனோட சந்ததியிலிருந்து அவனுடைய சந்ததியை கட்டுறாரு. அவன் ரிப்பன்ட் பண்ணி அவன் பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறவனாக இருக்கிறனால அவனை பயன்படுத்துறார். அவன் சந்ததி கட்டிட்டே இருக்கிறார். He is building and he is coming. அவனுடைய தலைமுறையிலிருந்து ரட்சகரை பிறக்க வைக்கிறார். ரட்சகர், the savior. And I want to tell you today, இன்னைக்கு சில சமயத்தில் உங்களுக்கு பெரிய ஆசைகள் இருக்கலாம், பெரிய கனவுகள் இருக்கலாம். ஓ, இப்படி நடந்தா, இப்படி செஞ்சா, அப்படி செஞ்சா சொல்லி you must be dreaming. maybe it's about your life partner. உங்க லைஃப் பார்ட்னர் பத்தி, இவங்களை கல்யாணம் பண்ண, அவங்களை கல்யாணம் பண்ண என்று சொல்லி யோசிக்க. sometimes God says no. உங்க பெரிய கனவுகளுக்கு நோ சொல்றாரு. ஆனா just remember, ஆண்டவர் நோ சொல்லுகிறார் என்றார், உங்க தலைமுறையை கட்ட போகிறாரு. He's going to build your generations. ஆண்டவர் உங்க தலைமுறையை மாற்றுகிறாரு. உங்களை ஒருவேளை இது வரைக்கும் எல்லாரும் கடனாளியா பார்த்து, அவர் கடனாளின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த வீட்டுல பொண்ணு எடுக்க போற அந்த வீடு தரித்திரம் பிடிச்ச வீடு என்று சொல்லுவாங்க. Whatever people have been saying so far, but I want to tell you, ஆண்டவர் இன்றைக்கு உங்க நோவை எஸ்ஸாக மாற்றி கொண்டிருக்கிறார். இனிமேல people அந்த மாதிரி சொல்லவே முடியாது. இனிமேல உங்களுடைய தலைமுறைகளை பார்க்கிறவர்கள், அவன் ஐஸ்வர்யவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பலவான், அவன் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவன் என்று, அந்த சந்ததி என்று, அப்படிப்பட்ட சந்ததி என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஜெனரேஷன் என்று சொல்லி கர்த்தரால் மட்டும் மாற்ற முடியும். And God is going to do that. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is going to do that. கூனி குறுகி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு being hiding yourself and going into a corner, not able to face people, that time is over.
முடிகிறது. God is finishing it. நீங்க ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இது இப்படி இருக்கு, என்ன இப்படி மாத்துங்க, என்ன அங்க கொண்டு போறீங்க, என்ன எங்க கொண்டு போறீங்க, என்ன இப்படி ஒளிச்சிருங்க, என்ன இப்படி பண்ணிடுங்க. No 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 no, God says no 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 no, I'm going to bless you and your generation as well என்று சொல்லுகிறார். கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் இது, கர்த்தர் பலப்படுத்துகிற நாட்கள் இது, கர்த்தர் ஜெயிக்க வைக்கிற நாட்கள் இது, கர்த்தர் எல்லா நோக்களையும் எஸ்ஸாக மாற்றி கொண்டிருக்கிற நாட்கள் இது. If your prayer has been, if your results that you have been expecting, நீங்க எதிர்பார்த்த பதில்கள் வேறையாக இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் நோவாக கொடுத்திருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Because that no is going to become an yes. ஒரு மிகப்பெரிய எஸ் ஆக மாற போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.